ஆஃபர் வந்தால் போதுங்க. நானும் எங்கள் பொண்ணும் துணி கடைக்கு தாங்க போய் ஃபஸ்ட்லேயே போய் நிற்போம். ஏன்னா துணி வந்து சீக்கிரமாக போய் எடுத்தால் தான் கலர் கலராக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக போனால் துணியெல்லாம் எல்லோரும் எடுத்துடுவாங்க சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது, அந்த மாதிரி துணி வந்து ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் என்ன பண்ணோம், நானும் எங்கள் பொண்ணு வந்து கிளம்பி போனோம். அதுக்கிட்டையுமே வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து துணியெலாம் எடுத்துட்டுருக்குறாங்க. நல்லா மாடலாக துணி இப்போ பாதி ரேட்லாம் நம்ம ஊர் சைடுங்கள்லாம் கிராம சைடு தான் நாங்கள். நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் டவுன் இருக்கலாங்க. அங்கே தான் வந்து மேக்ஸிமம் துணி கடைங்களாம் இருக்கும். எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி நானும் என்ன பண்ணோம், நானும் எங்கள் பொண்ணு கிளம்பி போயிட்டோம், காலையிலே கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் எடுக்கிறோம். என்ன துணி எடுக்குதுன்னு எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா துணி பார்க்க ஆசை அதிகமாக இருக்குது. இந்த துணி எடுத்துக்கலாமா, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாமா, இந்த ட்ரெஸ் எடுக்கலாமான்னு எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிறதுனால எது செலெக்ஷன் பண்ணுறதுன்னு ஒரு டவுட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு பையன் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பார்க்கறது பெஸ்ட்டு அப்படின்வாங்க. அதேமாரி தாங்க நாங்கள் என்ன பண்ணுறது, இப்போலாம் ஃபஸ்ட்லேயே பார்க்கறது எடுத்து வச்சுடுறது. நம்ம பார்க்க மனசு மாறுது அப்படி சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், எங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு சுடிதாராக எடுத்து காமிச்சேன். இது ஓகேவான்னு. எங்கள் பொண்ணு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மேக்ஸிமம் வந்து பில்லு தான் பார்ப்பா எங்கள் பாப்பா. எப்படின்னா விலை எது கம்மியாகுதோ அந்த ரேட்டில் தான் எடுக்கும். மேக்ஸிமம் 300ரூபா 400ரூபா 500ரூபா அந்தமாதிரி ட்ரெஸ் தாங்க எடுப்போம். எப்போனா ஹெவியாக ஒரு பர்த்டே டைமில் பொங்கல் டைமில் தான் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே அப்படி எடுப்போம். உண்மை சொல்லிடுறோம். ஏன்னா விலை அதிகமாகிறதுலாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம் நாங்கள். அவ்வளோ ஒரு 200 300 அதுமாரி டைமில் ஒரு 600 700 மேக்ஸிமம் ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் எடுத்து போட சொல்லுவோம் துணிலாம். நாங்கள் குழந்தைங்களுக்கு தாங்க அழகாக இருந்ததுங்க. இந்த பிறகு சூப்பர் கவுனில் இந்த கவுனுலாம் விலை 2000 3000 4000. அம்மா நாங்கள் அந்த ரேட்டுக்கு 4-5 துணி எடுத்துன்னு வருவோங்க. அந்த அளவுக்கு பட்ஜெட் விலை அதிகமாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்க தாங்க கண் கவர மாரி டிசைனாக இருக்குதுங்க. அதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. இந்தமாதிரி குட்டி ட்ரெஸ் பார்க்கறதுக்கு. இந்தமாதிரி குட்டி ட்ரெஸ்லாம் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உடனே வந்து சுடிதாரெலாம் எடுத்து முடிச்சிட்டோமா, அந்த கலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு சேரீ எடுக்கலான்னு தாங்க வந்தேங்க. சேரீ எடுக்கலான்னு வந்தோம், ஆனால் கையில் மட்டும் காசு இல்லைங்க. ஏன்னா நாங்கள் காசு எடுத்துன்னு போயிருந்தது 2000 ரூபா அப்படி தான் எடுத்து போயிருந்தோம். இந்த வீடியோ எடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. பழைய வீடியோ தான் இப்போ தாங்க எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஒரு பாட்டு மட்டும் போட்டு விட்டேங்க. பச்சை கலர் ஜிங்கிச்சான்னு சொல்லிட்டு மீனா வந்து பாடுவாங்க பாருங்கள், பொற்காலம் படத்துலேருந்து அந்த பாட்டு எடுத்து அப்லோடு பண்ணேன். சரி இந்த வீடியோ வந்து ஃபோனில் அப்படியே இருந்தது. சரி எனக்கு வந்து டிலீட் பண்ணுறதுக்கு மனசே வரல. ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அதனால் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தாங்க டைம் கிடச்சிச்சு, அதாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா சேரீ எடுத்து நான் என்ன பண்ணுறேன், துணிகளில் வந்து அவங்க வந்து இவங்க என்ன பண்ணுறாங்களேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிலர் மட்டும். நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்து ஃபோட்டோ எடுக்கிற மீது வாட்ஸ்அப்பில் காமிக்கிற மாரி ஒரு புடவைங்களாம் எடுத்து காமிச்சு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துக்கணும். நான் எடுக்க சொன்னேன், எடுத்துக்கணும் வந்தேங்க. சும்மா நம்ம வந்து சேரீ எந்தெந்த சேரீ இப்போ வீட்டுக்காரர்கிட்ட காமிக்கலாம்ல, எங்கே நான் இந்த சேரீலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டாருன்னா அது புடவை எடுத்து காமிச்சிங்க. வீட்டில் வந்து நான் நார்மலாக ஒரு புடவை தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் இவ்வளோ ஜிகுன்னுலாம் காமிச்சா அதுமாரி புடவை எடுத்துகிட்டு வராத, டல்லாக இருக்கிற புடவை எடுத்துகிட்டு வந்துட்டியே, உன் செலெக்ஷன் இவ்வளோ தானே அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லுவாங்க பாருங்கள். எதுவும் நல்லா கலராக டிசைனாக எந்த புடவையுமே எடுக்கலை. எந்த கலர் டல்லாக இருக்குது அதை தான் எடுத்துன்னு வருவேன். எல்லா புடவையும் என்கிட்ட சொல்லுவார், எப்போவுமே உனக்கு புடவையே எடுக்க தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு, டல் கலர் தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஜிகுன்னு கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கலைங்க, அதனால் அப்படி எடுத்துன்னு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். எனக்கு செலெக்ஷன் பண்ண தெரியல, அதனால் எதோ ஒரு காரணம் வச்சு விட்டேன். பார்த்தேன் எல்லா புடவையும் பார்க்கறதோடு சரி, பார்க்க கண்ணு கவருது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நம்ம கையில் தான் காசு இல்லையே, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் காசு கொடுக்கலையே அப்படின்னு நான் நேற்றுக்கு துணிகளில் போய் நானும் எங்கள் பொண்ணும். அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் அந்த 2000லேயே 3-4 ட்ரெஸ்ஸு எடுத்தோங்க. கம்மி ரேட்லேயே 300 400 அதுமாரி ட்ரெஸ்லேயே எடுத்தால் ஒன்று 250 அதுமாரி எடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சேரீ கூட எடுத்தேங்க. 2000 ரூபாயில் சேரீ 2-3 சுடிதாரெலாம் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் கலர் ஜிகினா சேரீ செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் விலை எல்லாம் கம்மியாக தான் இருந்ததுங்க. 500 600 தான். ஏன் நான் ஜிகினா மாடல் புடவை எடுக்கலைன்னா, அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கட்டினா வந்து பீரோலேயே தூங்குங்க. அது எனக்கு வாங்கி பீரோவில் வைக்கிறதுக்கு மனசு வராது. நம்ம வந்து ஒரு புடவை எடுத்தால் நல்லா டெய்லியும் நான் புடவை தான் கட்டணும். புடவை வந்து சாதா புடவை எடுத்துட்டா டெய்லி யூஸுக்கு புடவை கட்டிக்கலாம்ன்ற காரணத்துக்கோசதாங்க நான் ஜிகினா புடவை மேக்ஸிமம் எடுக்கிறது கிடையாது. சாதா புடவை எடுத்து நல்லா மனமார அந்த புடவை கட்டி கீச்சி கீழே போடணும். அந்த அளவுக்கு புடவை கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்குங்க. 24 வருஷம் சேரீலே இருக்கிறதுனால சேரீ ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு.